Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது பாய்ஸோட ஷார்ட்ஸ், ட்ரவுசர், நிக்கர் இந்த மாதிரி எது வேணா சொல்லலாம். இதான் நம்ம இன்னைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளைனா ஒரு காட்டன் மெட்டீரியல்ல வந்து எடுத்திருக்கேன். லைட் பேபி பிங்க் கலர்ல. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் நம்ம எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அதாவது லென்த் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் மடிச்சுக்கணும். அண்ட் தென் வித் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் மடிச்சுக்கணும். ரெண்டு ஃபோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் இருக்கும். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச் வந்து அகலம் எடுத்திருக்காங்க. இது வந்து 3 இயர்ஸ் பேபி பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா நம்ம எலாஸ்டிக்கு விட்டுருக்கோம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம வந்து லெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்காக எடுக்கணும். இப்போ என்னோட ஷார்ட்ஸோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் அப்படிங்கிறது என்னோட ஷார்ட்ஸோட அளவு. நான் எக்ஸ்ட்ரா வந்து எலாஸ்டிக்கு ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 11.5 டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே லெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் ஹைட் வந்து 12.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு வருது. அதில் 1.5 இன்ச் வந்து எலாஸ்டிக்கு போயிடுது. 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஹைட்டு அகலம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லையா? ஓகே, இப்போ காலோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மடிச்சு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பார்ட் வந்து நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். கால் ரவுண்டு இந்த நம்ம தையல் போட்டிருக்காங்க பாருங்க, இதில் இருந்து இந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னோட பையனோட ட்ரௌசர் இருக்கறனால நான் அளவு வந்து ட்ரௌசர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சொல்லும் போது புரியணும் அப்படிங்கறதுக்காக. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கால் ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா 7 இன்ச் வருது. சேம் இதே மெத்தட் தாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேபிக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் வந்து நம்மளே வந்து ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே தைக்கலாங்க. நம்ம கடையில் காசு கொடுத்தெல்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, இப்போ கீழே இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது கிளாத்து. இந்த பக்கம் நம்ம நிற்கிற பக்கம் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஆப்போசிட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளியராக கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச்சு மார்க் பண்ணதில் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சென்டர் பாயிண்ட், இந்த க்ராச் லென்த்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம அந்த சென்டராக நம்ம தையல் போட்டிருக்காங்க பாருங்க, இதில் இருந்து சைடு நம்ம கால் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு. ஓகேங்களா? அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஃபினிஷிங் 5.5 வந்து நமக்கு வந்து வருது. இந்த 5.5 எங்க இருந்து மார்க் பண்ணோம் அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஆல்ரெடி 1 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக நம்ம வந்து விட்டுட்டோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த 5.5 நம்ம எங்க இருந்து மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா அந்த காலுக்கு வந்து அளவு வந்து விட்டுருக்கோம். ஓகேங்களா? கோடு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த லைனுக்கு மேலே இருந்து தான் நான் இந்த 5.5 வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட பையனோட அளவு ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட குட்டீஸ்க்கு வந்து என்ன அளவு வருதோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த கிரச்சோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
அதாவது நம்ம அந்த எப்படி சொல்லணும்னா ஹிப்பில் அந்த ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் நமக்கு ஒரு தையல் வரும் இல்லைங்களா. ஸோ அது அவங்களுக்கு ஃப்ரீயாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பாய்ஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா விளையாடும் போது கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ரன்ச்சோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் எடுக்கலாம். 5 இயர்ஸ் பேபி வரைக்கும் 3 to 5 இயர்க்கு நீங்கள் அந்தளவுக்கு எடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் 3 வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்னோட பேபிக்கு நான் 1.5 இன்ச் நான் எடுக்கிறேன். அதுவும் பாருங்கள் நம்ம அந்த அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் தான் க்ரச்சோட லென்த்து நம்ம மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் அதுக்கு உள் பக்கமாக. ஓகேங்களா. நான் எங்கே மார்க் பண்ணுறேங்கிறத நல்லா கவனிங்க. உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் லைன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அது ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி அந்த கர்வ் லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல கரெக்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் லைன் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டையும் அந்த காலோட ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கரெக்டாக இந்த அவுட்லைன் கரெக்டாக இந்த மாதிரி கர்வ் இந்த ஸ்லாண்டிங்கை வருது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம பேட்டர்ன் போட்டாச்சு. நம்ம ஷார்ட்ஸ்குள்ள அதை கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை. அந்த கர்வ் மாதிரி வந்திருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் பார்த்தீங்களா. அந்த எலாஸ்டிக்கை விட்டுருங்க. அந்த எலாஸ்டிக் இல்லாமல் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன் தான். அதுக்காக தான் நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளியராக கவனிச்சிக்கோங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 12.5 எலாஸ்டிக்கை மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அகலம் பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட ட்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா தையலுக்கும் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து தான் நான் 9 இன்ச்சுன்னு சொல்லி எடுத்திருந்தேன். உங்களோட பாய்ஸுக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் நமக்கு கிடைக்கும். கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்குது. இதை நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் தான் இருக்கும். அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கால் பக்கமும் ஃபோல்டிங்கில் தான் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு உங்களுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது காட்டன் பிரிண்டட் ஃபேப்ரிக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது டிசைன்ஸ் போட்டிருக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் ரைட் சைடு ராங் சைடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பீஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கர்வ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லைனை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் மாதிரி இருக்குது பாருங்க, அது
தையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு பென்சில் ஆர் சாக் பீஸில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போடுங்க. இல்லை நான் பர்ஃபெக்டாக தைச்சிடுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த கர்வ் லைன் முடியுது பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் செய்ய போகிறோம். இதில் வந்து நீங்கள் 2 தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது ரைட் சைடு ரைட்டே ஃபேஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம தையல் போட்டுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வச்சுருக்கோம். கெட்ட பக்கம் தான் நம்ம பக்கம் மாதிரி இருக்கும், நம்மளை பார்த்து இருக்கும். ரைட் சைடு வந்து நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ளைன் ஃபேப்ரிக்குனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரிண்டட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியும் கிளியராக. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் லைனில் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். ராங் சைடு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வ் லைன் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உங்களுக்கு இதில் 2 தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டிச் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் லைனில் நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த தையல் போட்ட 2 வந்து ஒரே மாதிரி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி வரும்போது எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்ஸ் மாதிரி அந்த லைன் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழ்ப்பக்கமாக வந்து மடித்து அடிக்க போகிறோம். அந்த கால் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மடித்து அடிக்க போகிறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தையலுக்கு வந்து 1 இன்ச் வந்து விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கர்வ் லைன் அடித்தோடனே வந்து நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ அந்த கால் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தையலுக்கு வந்து அளவு விட்டுருக்கனால நம்ம மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கிறனால தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக்னால கையிலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக அப்படியே நிற்கும். என்னம்மா இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி மடிச்சுட்டு லைட்டாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அழகாக அந்த மடிப்பு வந்து நிற்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக வந்து இது 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து கம்பல்சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் வீட்டில் தைச்சு பார்க்கும்போது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் கூட அவ்வளோ கூட தேவைப்படாது. நமக்கு 1/2 மீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா 2 கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அது பாய்ஸோட ஏஜு அந்த சைஸை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கி மெட்டீரியல் மட்டும் நம்மளே வாங்கி நம்ம குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக நம்ம வந்து இதிலே தைச்சி கொடுக்கலாம். இதிலே வந்து மேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வைக்கலாம், அதாவது டிசைன்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தே தைக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் ரவுண்டு வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரௌசரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இந்த மாதிரி வைக்கும்போது
கரெக்டாக வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஷார்ட்ஸில். இந்த கர்வ் லைன் நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு, அந்த ரெண்டும் கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பின் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த கால் ரவுண்டு வந்து ஒன் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஃபினிஷ் பண்ணுங்கள். தைக்க ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சென்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 தையல் இல்லை 3 தையல் கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. ஏன்னா வந்து குட்டீஸ் விளாடும் போது நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே விளாடுவாங்க. ஸோ அதனால் வந்து மெயினாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த சென்டர் லைனில் தான் நமக்கு வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 தையல் இல்லைனா 3 தையல் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தையல் ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து அந்த எலாஸ்டிக் கொடுக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பேண்டீஸ் ஜட்டி அந்த தைக்கும் போது அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வச்சு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து தையல் போடாமல் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம உள் பக்கமாக கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மேல் மடித்து தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு வரும்போது ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் வெளியே. ஏன்னா வந்து எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம இது கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபியோட ஹிப் சைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். மேபி இந்த அளவு ட்ரௌசர்ஸ் இல்லாதவங்க நீங்கள் அந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹிப் சைஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. அந்த ஹிப் சைஸ் வந்து அதில் இருந்து இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் என்னோடய பையனோட அளவு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கனால அதில் என்ன ஹிப் சைஸ் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எலாஸ்டிக் தைச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கம்பல்சரி எலாஸ்டிக் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுக்கணும். அப்போ எலாஸ்டிக்கோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 19 இன்ச் வந்து தேவைப்படுது. நான் வந்து 1/2 இன்ச்சு சைஸ் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் ட்ரௌசருக்கு. 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் சைஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அது கூட நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 19 இன்ச்சு வந்து நீளம் வந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட அளவு ட்ரௌசர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஹிப் சைஸ் வருதோ அந்த ஹிப் சைஸ்லேருந்து 4 இன்ச்சு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக நம்ம வந்து கிளாத்துக்குள்ளே கொடுத்துடலாம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த தைக்காமல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஓப்பன் சைடு, அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து நீங்கள் எடுத்துருங்க. நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் டிங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போது இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறமா ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு கூட ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. எலாஸ்டிக் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி தையல் போடாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க ட்ரௌசர். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளே வந்து பார்த்தா நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் அழகாக தையல் தைச்சி கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக பார்க்குறதுக்கு.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட பையனுக்கு ட்ரௌசர் தைச்சதில் ரொம்ப ஹாப்பி. எப்போ பார்த்தாலும் அதே தான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களே கிளாத் எடுத்து வீட்டில் தைச்சி கொடுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.